ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 2 டிஜிட் 3 டிஜிட் 4 டிஜிட் எப்படி ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம அதில் 4 டிஜிட் வரையிலும் பார்த்தோம்ல, இதுலேயே 3 டிஜிட் அண்டு 2 டிஜிட் 4 டிஜிட் இன்டூ 3 டிஜிட் 4 டிஜிட் இன்டூ 2 டிஜிட் இது மாதிரி மல்டிப்ளிகேஷனை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கும் இந்த கிறிஸ் கிராஸ்க்கும் நார்மல் மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் அது போடும்போது தெரியும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பழகுனதுனால இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறதுனால அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டைம் ரொம்பவே கன்சியூம் ஆகும். இதுவே வந்து நீங்கள் இந்த கிறிஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து ப்ராக்டிஸ் ஒன்ஸ் நீங்கள் பண்ணி அந்த ஸ்டெப்ஸை வந்து எதுக்கு அடுத்தது எது வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இது ரொம்பவே உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும் மல்டிப்ளிகேஷனில். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா வராது. என்னடா எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கே அப்படின்னு தான் தோணும். இருந்தாலும் நீங்க வந்து அதை விடாம ஒரு ஒரு 5 சம்ஸ்னால அட்லீஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மெத்தடுக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதையும் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் ஆகிறதையும் நீங்க வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் மெத்தட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு அடுத்தது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த்ரீ டிஜிட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ மேலே வந்து 3 டிஜிட் இருக்கு, கீழே வந்து ஒரு 2 டிஜிட் இருக்கு. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ரைட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், தேர்டு வந்து இந்த கிராஸ் மல்டிபிள் இந்த அதாவது ரைட் எண்ட்ல இருந்து லெஃப்ட் எண்ட் அண்ட் இந்த எண்ட் ஆகிற ரெண்டையும் வந்து ஸ்ட்ரைட் பண்ணுவோம். இது வந்து ஃபோர்த் ஸ்டெப், சாரி தேர்டு ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, அதாவது இந்த லாஸ்ட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும், அதாவது அந்த தேர்டு டிஜிட்டோட லாஸ்ட்டையும் 2 டிஜிட்டோட லாஸ்ட்டையும் என்ன பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த 4 ஸ்டெப் தான். இப்போ ஒரு சம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். 125 23. ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ரைட் மல்டிப்ளிகேஷன். அப்போ 5 இன்டூ 3 15. ரிமைண்டர் 1 வச்சுக்கிறோம். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் என்ன வரும்? 5 2s are 10, 2 இன்டூ 3 16 போட்டுமா? 2 இன்டூ 5 10, 2 இன்டூ 3 6. ஸோ நம்மளுக்கு 16 வரும். ரிமைண்டரோட 17, ரிமைண்டர் 1. ஓகேவா? அடுத்தது தேர்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த லாஸ்ட்லேருந்து ரைட் எண்ட்லேருந்து லெஃப்ட் எண்டுக்கு. ஸோ 1 இன்டூ 3, அடுத்தது ஸ்ட்ரைட் 2 இன்டூ 2 4. இப்போ 7 வருதா? 7 ப்ளஸ் ரிமைண்டர் 1 வச்சிருக்கிறோம், 8 ஆகுதா? நெக்ஸ்ட் பார்த்தா ஃபோர்த்து ஸ்டெப் என்ன? ரெண்டோட லாஸ்ட்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 1 இன்டூ 2 2. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் பார்க்கலாம். செகண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் வந்து நான் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இது வந்து 4 டிஜிட் எடுத்துக்கலாம். 4 டிஜிட் இங்கே கீழே வந்து ஒரு 2 டிஜிட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, இதுலேயும் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட், லாஸ்ட் ரெண்டையும் ஸ்ட்ரைட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். செகண்ட் வந்து கிராஸ் தான், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். தேர்டு ஸ்டெப் எடுத்துட்டோம்னா தேர்டு ஸ்டெப் எடுத்துட்டா பாருங்க, இந்த லாஸ்ட்லேருந்து சேம் அதே ஸ்டெப் தான் ரிப்பீட்டட் ஆகும். இங்கே எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மேலே வந்து 4 டிஜிட் வர்றதுனால ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும், அவ்வளோதான். இதுதான் வந்து உங்களோட தேர்டு ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து ஃபோர்த்து ஸ்டெப் வந்து இந்த லாஸ்ட்லேருந்து ரைட் எண்ட்லேருந்து லெஃப்ட் எண்டு. அடுத்தது வந்து இந்த ஸ்டார் கேப் விட்டு போட்டிருக்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதாவது இந்த செகண்ட் டிஜிட்லேருந்து தேர்ட் டிஜிட்க்கு நாம் இதாக கொண்டு வந்தேன். அது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி கொண்டு வந்து போட்டேன். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டோமா, அந்த 2 டிஜிட் வந்து கீழே இருக்கிற 2 டிஜிட்க்கு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி, இங்கே வந்து தேர்டாவது, அதாவது இந்த மூணாவதாக இருக்கிற டிஜிட் வந்து இங்கே செகண்டாக இருக்கிற டிஜிட்க்கு மல்டிப்ளிகேஷன் வர மாதிரி. ஓகேவா? இது வந்து ஃபோர்த்து. ஃபிஃப்த்து பாருங்க, அதில் லாஸ்ட் போட்டோம்ல அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் வர்றது தான் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த்ரீ 2 4 5 கீழே வந்து 2 டிஜிட் எடுத்துக்கிறோம். 1 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் இருக்க அதே ப்ராசஸ் தான். 5 × 2, அதாவது ஸ்ட்ரைட், லாஸ்ட் ரைட் ஹேண்டில் ஸ்ட்ரைட் வந்து 5 × 2 10, ரிமைண்டர் 1. அடுத்தது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? கிராஸ் பண்ணால் என்ன வருது? 8 + 5 13. ரிமைண்டர் 1 வச்சுருக்கோமா? 14 ஆகும். 4 ரிமைண்டர் 1. அடுத்தது தேர்டு ஸ்டெப் பாருங்க. தேர்டு ஸ்டெப் வந்து அதாவது மூணாவது டிஜிட் வந்து ரைட் எண்டோட, அதாவது செகண்டா இருக்க 2 டிஜிட்டோட ரைட் எண்டுக்கு வருமா? 2 × 2 4. அடுத்தது 4 × 1 4. அப்போ 8 ஆகுமா? ரிமைண்டர் 1 வச்சிருக்கோமா? 9. அடுத்தது தேர்டு போட்டோம். அடுத்தது ஃபோர்த்து பாருங்க, அதாவது ரைட் எண்ட்ல இருந்து லெஃப்ட் எண்டுக்கு. அப்போ என்ன வரும்? 3 × 2 6. அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்? லாஸ்ட், அதாவது இந்த தேர்டு டிஜிட், இங்கே இருக்கிற தேர்டு டிஜிட்டும் 2 டிஜிட்டில் லாஸ்ட் லெஃப்ட் எண்டும். அப்போ 2 × 1 2 என்ன வரும்? 8. இந்த ரிமைண்டர் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம், 8. ஓகே. அடுத்தது ஃபிஃப்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து ஈஸி, லாஸ்ட் ரெண்டையும், அதாவது 3 × 1 3 3. ஓகேவா? இந்த 5 ஸ்டெப்பையும் நம்ம பண்ணியாச்சு. இதுதான் வந்து செகண்ட் மெத்தடு. ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு இந்த மெத்தடு எப்படியெல்லாம் இருக்குங்கிறது, அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பாருங்க, அந்த ஸ்டார் போட்டு சொல்லியிருக்கேன்ல, அந்த மெத்தட் வேணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து அது செட் ஆகிற வரையிலும், இந்த ஸ்டெப்புக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்புன்னு உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிற வரையிலும் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாகவே ஒரு 5 கொஸ்டின் அதில் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா தானாகவே உங்களுக்கு வந்து அது மெமரி ஆயிரும்.
அடுத்தது ஒரு 4 டிஜிட் அண்ட் 3 டிஜிட் வர்ற மாதிரி மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபோர் டிஜிட் 3 டிஜிட்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்ட்ரைட் ரைட் சைட் ஸ்ட்ரைட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து கிராஸ். இதில் வந்து 3 டிஜிட்க்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல, அதே தான். இந்த எண்டில் இருந்து ரைட் எண்ட் டு லெஃப்ட் எண்ட், லெஃப்ட் எண்ட் டு ரைட் எண்ட். அடுத்தது சென்டரில் இருக்கிறது ஸ்ட்ரைட்டாக. ஓகேவா? இது வந்து தேர்டு ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் வந்து இந்த லாஸ்ட் ஒரு டிஜிட் நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கோம்ல, அதையே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்குவோம். இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன ஆகும், இங்கே அதாவது ரைட் எண்ட்லேருந்து லெஃப்ட் எண்டுக்கு வரும். ஓகேவா? அடுத்தது இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த் மெத்தட் என்னன்னா, இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு இப்போ ரைட் எண்ட்லேருந்து லெஃப்ட் எண்டுக்கு போச்சா, அந்த ரைட் எண்டுக்கு போனதை, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் எண்டுக்கு போச்சா, அந்த ரைட் எண்டுக்கு முன்னால் இருக்கிற டிஜிட்டுக்கு போகணும். இப்படி. ஓகேவா? அடுத்தது இந்த அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் ஸ்ட்ரைட்டாக வரணும். அதுதான் ஃபிஃப்த்து. சிக்ஸ்த்துக்கு வந்து லாஸ்ட், அதாவது ரைட் எண்ட்லேருந்து லெஃப்ட் எண்டுக்கு ரெண்டோட லாஸ்ட் டிஜிட்டையும் கிராஸாக பண்ணுறது. இதுக்கு மொத்தம் 6 மெத்தட் இருக்குது. சாரி 6 அதாவது நம்ம ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சு போடுறது. இந்த தேர்டு மெத்தடில் 6 மெத்தட் வந்து உள்ளே வரும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சு இந்த மல்டிப்ளிகேஷன் மேலே 4 டிஜிட்டும் கீழே 3 டிஜிட்டும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 3 2 4 5, அதே முன்னால் எடுத்த 3 2 4 5 எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஜிட் எடுத்துக்கலாம். 5 1 2 எடுத்துக்கலாம். 5 1 2. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு மெத்தடாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட்டில் என்ன, ஸ்ட்ரைட்டு. 5 × 2 10, ரிமைண்டர் 1. ஓகேவா? செகண்ட் பாருங்க, ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது. அப்போ என்ன வரும், 4 × 2 8, 5 × 1 5. அப்போ என்ன வரும், 13, ரிமைண்டர் 1 14. 4, அதே ரிமைண்டர் 1 வச்சுக்கிறோம். அடுத்தது தேர்டு ஸ்டெப் பாருங்க. தேர்டு ஸ்டெப் வந்து நம்ம 3 டிஜிட்டுக்கு போடுறோம்ல, அந்த மெத்தடு. அப்போ இதை பண்ணால் 2 × 2 2 × 2 4, 5 × 5 25. அடுத்தது ஸ்ட்ரைட்டாக 4 × 1 4. அப்போ எவ்வளோ வரும், 25 ஒரு 8, 33 வருமா? 33, ரிமைண்டர் 1 வச்சுருக்கோம். 34 4, ரிமைண்டர் 3. ஓகேவா? இப்போ தேர்ட் டிஜிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 2 அண்ட் தேர்டு பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது ஃபோர்த்து பார்க்கலாம். ஃபோர்த் என்ன, இந்த எண்ட்லேருந்து லெஃப்ட் எண்ட்லேருந்து ரைட் எண்டுக்கு. அப்போ என்ன, 3 × 2 6. அடுத்தது லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அது என்ன, 2 × 1 2, 4 × 5 20. ஓகேவா? 20. அப்போ என்ன, 28 வருமா? 26 28. ஓகே, நம்ம இங்கே 3 ரிமைண்டர் வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணால் 31 வரும். 1 மறுபடியும் 3 ரிமைண்டராக இருக்கும்.
இது வந்து 4th ஸ்டெப் முடிஞ்சுச்சு. அடுத்தது 5th ஸ்டெப் பார்க்கலாம். 5th ஸ்டெப் இங்கே போடுறேன். 5th ஸ்டெப்பில் பாருங்க, லாஸ்ட் 3 இன்ட்டு அதுக்கு முன்னால் இங்கே 1, 3 இன்ட்டு 1 3, அடுத்தது ஸ்ட்ரைட்டு 2 இன்ட்டு 5 10, இப்போ வந்து 13, ரிமைண்டர் வந்து 3 வச்சுருக்கோம். எவ்வளோ ஆயிரும்? 16 ஆயிரும். 6 ரிமைண்டர் 1. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 6th வந்து என்ன? இந்த லாஸ்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 3 இன்ட்டு 5 15, ரிமைண்டர் 1 வச்சுருக்கோம் 16. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு த்ரீ டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதில் ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து நான் சொன்னேன் எவ்வளோ வந்துச்சு. ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து 4 மெத்தட் வந்துச்சு, செகண்ட் டைப்பில் வந்து 5 மெத்தட் வந்துச்சு, அண்டு தேர்ட் டைப்பில் வந்து 6 மெத்தட் வந்துருக்கு. இது வந்து நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 இதுதான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுமோ தவிர நீங்கள் ஃபிக்ஸ்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே லாஸ்ட் ரைட்டு, அடுத்தது கிராஸ் வரும், அடுத்தது 3 டிஜிட்டாக இருந்தால் 3 டிஜிட்டுக்கு வர ஹோல் கிராஸ் அண்ட் சென்டர் கிராஸ் வரும். இது மாதிரி நீங்கள் அந்த மெத்தடை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே மெமரியாக வந்துடும். இது மூலிமா உங்களோட ஸ்பீடு வந்து டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது அதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.